சோயா வெஜ் ரைஸ் செய்யலாமா என்னோட ஸ்டைலில்? கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ, சோயா, தக்காளி, அப்புறம் புதினா, பட்டை, லவங்கம், கிராம்பு, மராட்டி முக்கு, கடல் பாசி, பிரிஞ்சி இலை, இந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் சோயா வேக வச்சுருக்கேன். இப்போ நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். தேவையான அளவு நல்லெண்ணெய், கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு, சீரகம், சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா ஐட்டம்ஸை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நீட்டாக பூ போல் அழகாக கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தக்காளி நல்லா நசுக்கி மேஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி, சாதம் அளவுக்கும் ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போது தேவையான அளவு மிளகாய் தூள், ஹோம்மேடு மிளகாய் தூள், இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா வதக்கின பிறகு பீன்ஸ், கேரட்லாம், வெஜிடபிள்ஸ்லாம் வெந்த பிறகு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துருக்கேன், ஊற வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு தண்ணி 3 டம்ளர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். சோயா பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், அதாவது மீல் மேக்கர். இப்போ பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்தியா கேட் டிபர் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுட்டு கொதி வந்த பிறகு மூடி போட்டு விசில் வைக்கலாம். இந்த மசாலாலாம் சேர்ந்து நல்ல ஒரு ஸ்மெல் தரும், அதுவே நல்ல டேஸ்ட்டும் தரும். இப்போ விசில் வந்துச்சு. விசில் வந்து நல்லா டம் போய் ஆறின பிறகு பொறுமையாக விசில் எடுத்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வாசனையே சூப்பராக இருக்குது. ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா அழகாக உதிரி உதிரியாக இருக்குது. கலரும் நல்லாயிருக்கு. சாப்பிட்டு பார்க்கட்டா? டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்குது. வெஜிடபிள் ரைஸ் ரெடி. சோயா வெஜ் ரைஸ் ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.